கூறுவது பொருத்தமாக இருக்கும். ஒரு முறை இந்திரன் ஐராவதத்தின் மீது பவனி வரும்போது துர்வாச முனிவர் எதிர்பட்டார். தேவாதி தேவா, மகாவிஷ்ணுவின் பத்னி மகாலட்சுமி ஆசியுடன் அளித்த இந்த மலர் மாலையை உனக்கு பரிசாக அளிக்கிறேன். இதை ஏற்றுக்கொண்டு வளம் பெறுவாயாக. இந்திரனோ வெகு அலட்சியமாக யானையின் மீது அமர்ந்தபடியே அந்த மலர் மாலையை ஐராவத யானையின் மத்தகத்தின் மீது வீசினார். ஐராவதமோ அவருக்கு மேல் திமிர் பிடித்ததாக இருந்தது. தன் தும்பிக்கையால் அந்த மலர் மாலையை எடுத்து கீழே வீசி தன் முன்னங்கால்களால் அதை மிதித்து சிதைத்து சின்ன பின்னமாக்க செய்தது. என்ன காரியம் செய்தாய் இந்திரனே? இனி நீயும் உன் தேவர் கூட்டமும் மனிதர்களைப் போலவே முதுமை அடைந்து அவதிப்படுவீர்கள். என் உடல், என் கைகள். மகரிஷியே, என்னை மன்னித்து விடுங்கள். என் அகந்தையால் தான் தன்னிலை மறந்து தவறிழைத்து விட்டேன். இதற்கு தாங்களே சாப விமோச்சனம் அளிக்க வேண்டும். அகந்தையால் மதியிழந்து அநாகரிகமாக நடந்து கொண்டாய். சரி, போகட்டும். பார்க்கடலில் உள்ள அமிர்தத்தை அருந்தினால் மட்டுமே உனக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும். இதற்கிடையில் மகிஷமுகி இந்திராதி தேவர்களுடன் சண்டையிட்டு இந்திரலோகத்தையும் கைப்பற்றிக் கொண்டார். இந்திரனும் தேவர்களும் ஓடி ஒளிந்து கொண்டனர். அது மட்டுமல்லாமல் துர்வாசரின் சாபத்தின் காரணமாக உருவத்தில் மூப்பு ஏற்பட்டு நரை கூடி உடல் மெலிந்து மனம் நொந்து போன தேவர்கள் சாப விமோச்சனம் தேடி கைலாயம் செல்ல முடிவெடுத்தனர். பரமேஸ்வரா, இனி நீயே கதி. பரம்பொருளே, எங்களுக்கு அபயமளியுங்கள். நடந்ததையெல்லாம் நானும் அறிவேன். ஈசனே, எங்களுக்கு நேர்ந்திருக்கும் இந்த சங்கடத்திலிருந்து தாங்கள் தான் எங்களை காத்தருள வேண்டும். வலிமை இழந்த உங்களால் பார்க்கடலை தனியாக கடைய முடியாது. எனவே உங்களுக்கு துணையாக அரக்கர்களையும் அனுப்பி வைக்கிறேன். இருவரும் சேர்ந்து கடைவதன் மூலம் கிடைக்கும் அமிர்தத்தை சமமாக பங்கிட்டுக் கொள்ளுங்கள்.